ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னா ஜவ்வரிசி பாயசம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது வந்துட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து இதை நல்லா நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே போதும். நான் நல்லா கழுவிட்டேன். இதில் வந்துட்டு தண்ணி விட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே அளவு வந்துட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு இதை நல்லா வந்துட்டு நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கட்டியெல்லாம் மெல்ட் ஆகி வந்தால் போதும். நல்லா உருகுனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் சுக்குத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம், அந்த தூசியெல்லாம் இல்லாமல். இதுவும் அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஊற வச்சு அந்த ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியை வந்துட்டு சூடு இல்லாமல் சேர்த்திங்கன்னா லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பானதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இடையில நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அடியில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஜவ்வரிசி வந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து நான் முன்னாடியே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அதை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு ஊற்றாமல் நம்ம வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வெதுன்ற இருக்க மாதிரி இருக்கப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இது வந்துட்டு நான் குங்குமப்பூ வந்துட்டு பாலில் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் முன்னாடியே. அது வந்து ஆப்ஷனலாக வேணுன்னா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வெல்லம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகக்கூடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை ஊற்றுனதுக்கப்புறம் 2 ஜவ்வரிசி, பால், வெல்லம் எல்லாம் வந்துட்டு ஒன்றா கொதி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கடைசியாக நம்ம ஊற வச்ச அந்த குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் வார்மாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ஜவ்வரிசி பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.